வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்ச் மந்த் தமிழரசு இதழில் இருக்கக்கூடிய முக்கியமான டாபிக்ஸ் தான் பார்க்க போறோம். இது ஆல்ரெடி பார்ட் 1ல நம்ம தேர்தல் பார்த்துருப்போம். ஓகேவா? பார்ட் 1ல நம்ம தேர்தலும் தமிழ்நாட்டோட சுற்றுலா தலங்கள் அப்படிங்கிறதும் பார்த்தோம். இந்த 2 டாபிக் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு 4 முக்கியமான டாபிக் இருக்கு. ஓகேங்களா? வானிலை காலநிலை பார்ப்போம். இது நமக்கு ஜியாகிரபி யூனிட்டோட ரிலேட் ஆகும். ஔவைக்கு அபூர்வ நெல்லிக்கனி பரிசளித்த அதியமான். இது நமக்கு எதோட ரிலேட் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். யூனிட் 8 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒண்ணு இருக்கு. அதுல சங்க காலத்தை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அதுல ஒண்ணுதான் இது. ஓகேங்களா? அடுத்து ஜான்சி ராணி. இதுவும் நமக்கு ஹிஸ்டரியோட ரிலேட் ஆகக்கூடிய ஒரு டாபிக். அதுக்கப்புறம் உலக மகாகவி அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த 4 தான் நம்ம பார்க்க போறோம். இது எல்லாமே நமக்கு சிலபஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வானிலையும் காலநிலையும் அப்படிங்கறத பார்த்துடலாம். நமக்கு ஜியாகிரபில நம்ம படிச்சிருப்போம். வானிலைன்னா என்ன, காலநிலைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. உலக வானிலை தினம் மார்ச் 23. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க மெயின்ஸ் எழுதும் போது இது யூஸா இருக்கும். ஓகேங்களா? சரி. இப்போ வானிலை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நிகழக்கூடிய ஒரு மாற்றம் தான் நம்ம வானிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த வானிலை மாற்றங்கள் எதனால ஏற்படுது அப்படின்னா, நமக்கு சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய வெப்பம், அப்புறம் அதோட காற்றோட அளவு, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு வானிலை அப்படிங்கிற மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஓகேங்களா? அதனாலதான் பருவ காலங்கள் அப்படிங்கிறதும் ஏற்படுது. பருவ எதனால ஏற்படுது அப்படின்னா, சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய ஒளி அதாவது அந்த வெப்பம், அப்புறம் நம்ம வளிமண்டல அடுக்குல இருக்கக்கூடிய காற்றோட தன்மை. மெயினான ரீசன் பூமி தன்னை சுற்றுது அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா? 23 டிகிரி சாய்ந்த கோணத்துல சுத்திட்டு வருது. இது வினாடிக்கு எவ்வளவு வேகத்துல சுத்துது அப்படின்னா, ஒரு வினாடிக்கு 465 மீட்டர் வேகத்துல நிலநடுக்கோட்டை சார்ந்து பூமி சுத்திட்டு வருது. அந்த சுழல்வதற்கான நேரம், அதாவது பூமி தன்னை முழுமையா சுத்திக்கிறதுக்கான நேரம் நம்ம 24 மணி நேரம் சொல்லுவோம். பட் அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா 23 மணி 56 நிமிடம் 4.09 வினாடி. இவ்வளோ டைம் ஆகுது. பூமி முழுமையா தன்னை ஒரு தடவை சுத்திக்கிறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம் அப்படிங்கிறது. ஓகே. அதனாலதான் நமக்கு சில சமயம் நீண்ட இரவு நேரம், நீண்ட பகல் நேரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த இரவு பகல் வேறுபாடு வர்றது இந்த நிமிடம், வினாடி இது டிஃபர் ஆகிறது அப்படிங்கிறதுனாலதான். ஓகேவா? அடுத்து அந்த சூரியனை நீள்வட்ட பாதையில சுத்துது. அப்போ அந்த சூரியனை நீள்வட்ட பாதையில ஒரு முறை கம்ப்ளீட்டா சுத்தி வர்றதுக்கு பூமி எவ்வளவு நாள் எடுத்துக்கும் அப்படின்னா, நம்ம 365 நாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா 365 நாள் 5 மணி 48 நிமிடம் 45.51 வினாடி அந்த செகண்ட்ஸ் எடுத்துக்குது. பூமி சூரியனை ஒரு முறை கம்ப்ளீட்டா சுத்தி வர்றதுக்கு. ஓகே. இப்போ நீங்க ஸ்கூல் புக்ல எவ்வளவு துல்லியமா கொடுத்திருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். இந்த துல்லிய டேட்டு டைம் எல்லாம் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு மெயின்ஸ் எழுதும்போது ரொம்ப பக்காவான நோட்ஸா இது இருக்கும். மத்தவங்க எழுதுறதை விட உங்களது கொஞ்சம் தனியா காட்டும். ஓகேங்களா? அந்த கால் நாள் நமக்கு டிஃபர் ஆகுது இல்லையா? அந்த மணி வேறுபாடுனால. அதனாலதான் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் இயர் அப்படின்னு நம்ம பிப்ரவரில 29ஆம் தேதி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. அதே மாதிரி பூமியோட அச்சு 23 டிகிரி 27 செகண்ட் நமக்கு சாஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த அந்த வருஷம் ஃபுல்லா ஒரே சீரா இரவு நேரமும் பகல் நேரமும் இல்லாம கொஞ்சம் டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்றோம் நம்ம. அடுத்த முக்கியமான பாயிண்ட் பார்த்துட்டோம்னா, நமக்கு இந்த செப்டம்பர் 22, மார்ச் 23 இந்த 2 தேதி இங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. செப்டம்பர் 22, மார்ச் 23 நமக்கு இரவு பகல் சரிசமமா இருக்கும். அந்த டேட் தான் நமக்கு கரெக்டான இரவு பகல் 12 மணி நேரம் 12 மணி நேரம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேவா? 23 டிகிரி தெற்கிலும் வடக்கிலும் இருக்கக்கூடிய அந்த அச்சு அந்த நாள் ஒரு பர்டிகுலர் நாள் மட்டும் சூரிய கதிர்கள் நேரா படுற மாதிரி இருக்கிறதுனால நமக்கு
இந்த இரவு பகல் வந்து சமமா இருக்கிறது வந்து நமக்கு கிடைக்குது. வடகோள பகுதி வந்து சூரியனை நோக்கி சாஞ்சிருக்கும் போது வடக்கு பக்கத்துல வந்துட்டு அது கோடை காலமா இருக்கும். ஸோ எந்த பகுதி வந்து சூரியனை நோக்கி சாஞ்சிருக்கோ அந்த பகுதியில சூரிய கதிர்கள் அதிகமா வருமா? ஸோ அப்ப அந்த பகுதி அப்படிங்கிறது வந்து கோடை காலமாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் பகுதி வந்து குளிர்காலமா இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா வடகோள பகுதியில வந்து ஜூன் 21 அப்படிங்கிற அந்த நாட்கள் ஜூன் மாதத்துல வந்துட்டு அங்க கோடை காலம் அப்படிங்கிறது வந்து நிகழுது. அதே மாதிரி தெற்கு என சந்தியில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 22 ஓகேங்களா, அதுக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நமக்கு கீழே இந்த டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள போயிட்டு நீங்க அந்த பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க எடுத்து ஒரு தடவை ரீட் பண்ணி பாருங்க, சரியா? ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வானிலைக்கான டெஃபினேஷன் அப்படிங்கிறது இதுதான். அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல அமையக்கூடிய காற்று மண்டலத்தோட நிலையை பொறுத்து தான் இந்த வானிலை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுது. ஸோ இதுல வந்து வீற்றும் காற்றோட தன்மை, அந்த அந்த நேரத்துல அந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய வெப்பநிலை, காற்று அழுத்தம் எப்படி இருக்கும், இதோட ஈரப்பதம் எப்படி இருக்கும், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்துட்டு வானிலை அப்படிங்கிறது ஏற்படுது. இப்போ நமக்கு திடீர்னு புயல், வங்கக்கடல்ல புயல் வருது அப்படின்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த புயல் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது? அந்த காற்றழுத்தம் அப்படிங்கிறது உருவாகுது. காற்றோட ஈரப்பதம் அப்படிங்கிறது இருக்கனால தான் மழைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. வீசக்கூடிய காற்றோட தன்மையும் வந்து அதிகரிக்கும். ஸோ இவ்வளவு கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீசும். ஸோ இந்த நிகழ்வு எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்? வானிலை நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அது காலநிலை அப்படிங்கிற போது எப்படி இருக்கும்னா, அதாவது நீண்ட நாட்களுக்கான வானிலையோட சராசரி தான் நம்ம காலநிலை அப்படின்னு சொல்றோம். இப்ப காலநிலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் கோடை காலம், குளிர்காலம், மழைக்காலம். ஸோ இது எல்லாமே வந்து எப்படின்னா ஒரு சராசரி இல்லையா? இப்போ கோடை காலம் அப்படின்னா ஏப்ரல், மே. அப்போ வந்து ஒரு 2 மாசத்துக்கான வானிலையோட சராசரி தான் நம்ம காலநிலையா கணக்கிட்டா அது வந்து கோடை காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான். ஆனா ஒரு ஒரு நீண்ட கால சராசரி நமக்கு தேவைப்படும்னு வச்சுக்கோங்க. நமக்கு புக்ல எப்படி குடுத்திருப்பாங்க அப்படின்னா, பர்ட்டிகுலரா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு 30 ஆண்டுகளுக்கான வானிலையோட சராசரி வந்து நம்ம காலநிலை அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஸோ வானிலை வேற, காலநிலை வேற. வானிலை அப்படிங்கிறது வெதர். ஸோ காலநிலை அப்படிங்கிறது வந்து கிளைமேட். ஓகேங்களா? ஸோ இந்த காலநிலையை பேஸ் பண்ணி தான் நீர்வளம், பயிர் வேளாண்மை, அறுவடை முறை, நில பயன்பாடு, வீடமைப்பு இது எல்லாமே இந்த காலநிலையை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அறுவடை அப்படிங்கும்போது இந்த காலத்துல பயிரிட்டா தான் இந்த காலத்துல அறுவடை பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரியா? ஸோ அதுதான் நம்ம வந்து காலநிலை அப்படின்னு வந்து சொல்றோம். ஸோ இங்க வந்து பூமி வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏறத்தாழ 4500 மில்லியன் ஆண்டுகள் ஆச்சு பூமி வந்து உருவாகி 4500 மில்லியன் ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னைய படிவுகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஆனா நம்ம மனித இனம் அப்படிங்கிறது பூமியில தோண்டியே வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லியன் ஆண்டு தான் ஆகுது. ஸோ பூமி உருவாகி 4500 மில்லியன் ஆண்டு ஆயிருச்சு. மனுஷங்க தோன்றி 1 மில்லியன் ஆண்டு தான் ஆயிருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி உயிரினங்கள் வந்து வாழ்ந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலநிலையும், வானிலையும் வேறு பட்டதா இருந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய தார் பாலைவனமா இருக்கட்டும், சஹாரா பாலைவனமா இருக்கட்டும், அதே காலகட்டத்துல அதாவது ஒரு 1 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே பாலைவனமா தான் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டா கிடையாது. ஸோ அப்ப வந்து அது சோலையா கூட இருந்திருக்கலாம். சரியா? நிறைய மாற்றங்களுக்கு அப்புறமா அந்த பாலைவனம் அப்படிங்கிறது உருவாயிருக்கலாம். ஸோ இப்ப இருக்கக்கூடிய நிலப்பகுதி எதுவுமே அப்ப இருந்திருக்காது. ஓகேவா? ஸோ மலைகள் உருவாகுறது எல்லாமே என்னது? அந்த பூமியோட தகடுகள் வந்து ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்வதால் தான் மழை வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ இந்த பூமி வந்து நகர்ந்து அதோட தட்டுக்கள் வந்து மோதிக்கொள்வதற்கு பல மில்லியன் ஆண்டுகள் அப்படிங்கிறது ஆயிருக்கும். ஸோ இப்ப இருக்க மலைப்பகுதியோ, பாலைவன பகுதியோ அந்த காலகட்டத்துல இருந்திருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா தான் இப்ப இருக்கக்கூடிய நிலப்பரப்பு அப்படிங்கிறது வந்து உருவாயிருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வானிலை பத்தி நான் படிக்கிறது வந்து நம்ம வானிலை இயல் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி மண்ணியல், புவியியல், மனித செயற்போக்கு இதெல்லாமே வந்துட்டு மண்ணியல், புவியியல் அப்படிங்கிறது தனித்தனியான
படிப்புகளா இருக்கு. சரியா? புவியியல் அப்படிங்கிறது புவி படைப்புகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்ம படிப்போம். மண்ணியல் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா, கடலுக்கும் கண்டத்திட்டுக்கும் எல்லை வரம்புகள் வந்து மாறிக்கொண்டே இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் மண்ணியல்ல. ஓகே. ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட்னா சூரிய தகிப்பு அப்படின்னா என்ன அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். சூரிய தகிப்பு அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. சூரிய கதிர்வீச்சம் இருக்கு இல்லையா? அதோட கோணத்தையும், சூரிய ஒளி பாயும் கால அளவையும் பொறுத்து தான் இந்த சூரிய தகிப்பு அப்படிங்கிறது வந்து அளவிடுறோம். ஸோ வானிலையையும், காலநிலையும் உருவமைப்பதில வானோட உயரம் அப்படிங்கிறது பெரும் பங்கு வகிக்குது. ஓகேங்களா? ஸோ பூமியில இருந்து வானோட உயரம் வந்து இருக்கு இல்லையா? அது அந்த இடைப்பட்ட கேப் அப்படிங்கிறதுல தான் நிறைய காற்றுகள் வந்து இருக்கு. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அடுக்குன்னு சொல்லுவோம் சரிங்களா? மீசோஸ்பியர் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? வெப்ப அடுக்கு, அதாவது ஓசோனோஸ்பியர் அந்த ஓசோன் வாயு அதிகமா இருக்கிற அடுக்கு. ஸோ இந்த கேப் வந்து இந்த காலநிலையை வந்து அளவிடுறதுலயும், வானிலை அளவிடுறதுலயும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த காற்று அழுத்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணி. ஏன் இத வந்து சொல்றோம் அப்படின்னா, இப்ப நார்மலா நம்ம மலையோட உயரத்துக்கு போக போக வெப்பநிலை வந்து குறையும். ஏன் அப்படின்னா, மலையோட உயரத்துக்கு நம்ம போக போக காற்றோட அழுத்தம் அப்படிங்கிறது வந்து குறையுது. ஓகேவா? நம்ம ஸ்கூல் புக்ல வந்து படிச்சிருப்போம். இப்ப நம்ம மலையேற்ற வீரர்கள் எல்லாமே ஆக்ஸிஜன் சிலிண்டரை வந்து கூட எடுத்துட்டு போவாங்க. ஏன் அப்படின்னா, உயரம் அதிகரிக்க அதிகரிக்க அங்க ஆக்ஸிஜனோட அளவு அப்படிங்கிறது வந்து குறையுது. ஸோ நம்ம ப்ரிகாஷனா ஆக்ஸிஜன் எடுத்துட்டு போனா அங்க போய் நமக்கு மூச்சு திணறலோ, குமட்டலோ வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால தான் ஆக்ஸிஜன் வந்து எடுத்துட்டு போறோம். இதுல இருந்து என்ன தெரியுது? ஸோ உயரம் போக போக காற்றோட அளவு, அழுத்தம் அப்படிங்கிறது குறையுது. அதனால தான் மலைவாழ் இடங்களான ஊட்டியோ, கொடைக்கானலோ நமக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கு. ஓகேங்களா? ஸோ நிலமட்டத்துல வெப்பநிலை வந்து அதிகமாகவும், உயரமா போக போக வெப்பநிலை குறைவாகவும் இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசன். ஸோ புக்ல வந்து படிச்சிருப்போம் இல்லையா? இப்போ 1000 மீட்டர் உயரத்துக்கு போனோம் அப்படின்னா, அதோட வெப்பநிலை வந்து 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ உயரிய சில வெப்பநிலை அப்படிங்கிறது வந்து குறையுது. மத்திய ஆசியாவில இருந்து இப்போ காற்று அப்படிங்கிறது முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லிட்டேன். ஸோ நமக்கு ஜியோகிராஃபி புக்லயே வந்து குடுத்துருப்பாங்க. அம் என்னது நிலக்காற்று, கடல் காற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிலத்திலிருந்து வீசக்கூடிய காற்று நிலக்காற்று அப்படின்னும், கடல்ல இருந்து நிலத்தை நோக்கி வீசக்கூடிய காற்று வந்து கடல் காற்று அப்படின்னும் சொல்றோம். இந்த காற்றுக்கும் காலநிலையும் ஒரு முக்கியமான தடுப்பா இருக்கக்கூடியது எது அப்படின்னா, அந்த மலைகள் தான். இப்போ இமயமலை எடுத்துட்டோம் அப்படின்னா, மத்திய ஆசியாவில இருந்து வட இந்தியாவுக்குள்ள நுழையக்கூடிய இந்த குளிர்காலத்துல நுழையக்கூடிய கடும் குளிர் துருவ காற்ற வந்து இமயமலை வந்து தடுக்குது. ஸோ அதனால அந்த இடத்துல அதாவது இமயமலைக்கு இந்த சைடு அதாவது மத்திய ஆசியாத்திலேருந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து எல்லாமே ஓரளவுக்கு குளிர் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. ஸோ அதுவே நமக்கு வந்து குளிர் தான். ஸோ சவுத் இந்தியாவிலேருந்து அங்க போனா நமக்கு அது ரொம்ப குளிர் பிரதேசமா இருக்கும். ஆனா மத்திய ஆசியாவிலிருந்து வரக்கூடிய அதை விட குளிரமான காற்றை வந்து இமயமலை வந்து தடுக்கிறதுனால அந்த இடம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதுகாக்கப்படுது. இன்னொன்னு மலைகளோட முக்கியத்துவம் வந்து மழை பெய்யறதுக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவக்காற்று மூலியமா வரக்கூடிய மழை வந்து கம்மிதான். நமக்கு வடகிழக்கு பருவக்காற்றுல தான் வந்து அதிகமான மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கு. எதனால அப்படின்னா, இந்த காற்றோட திசையை வந்து நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலை அப்படிங்கிறது வந்து தடுக்குது. ஸோ தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கும்போது, இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட குறுக்கீட்டுனால தான் கேரளா, கர்நாடகம், மகாராஷ்டிரா போன்ற கடலோர பகுதிகள்ல அதிகமான மழை அப்படிங்கிறது வந்து அங்க பொழியுது. ஸோ புவியோட அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த பருவநிலைக்கு பருவநிலை மாறுபாடுகளுக்கு ஒரு முக்கிய காரணமா வந்துட்டு அமையுது. ஓகேங்களா? ஸோ இந்த தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று இதெல்லாம் படிச்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம். அடுத்து வெப்பநிலை வந்து எப்படி வேறுபடுது அப்படின்னு பார்த்தா, நமக்கு எப்பவுமே வந்துட்டு நிலப்பரப்பும், நீர்ப்பரப்பும் எடுத்துக்கோங்களேன். இப்ப நிலம் அப்படிங்கிறது வந்து சீக்கிரமா வெப்பத்த வந்து எடுத்துக்கும். அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாரி ரிஃப்ளெக்டும் பண்ணும். இரவு நேரங்கள்ல பூமி வந்து தன்னோட வெப்பத்த வந்து கதிர்வீச்சு மூலியமா வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம். ஆனா கடல் மட்டம் அப்படிங்கிறது எப்படின்னா, வெப்பத்த எடுத்துக்கிறதும் அதிக நேரம் எடுத்துக்கும். அதே மாரி வெளியிடுறதுக்கும் அதிக நேரம் எடுத்துக்கும். அதனால தான் மோஸ்ட்லி வந்து கடல் பரப்புல புயல் வந்து உருவாகுறதுக்கு காரணம் அதுதான்.
ஸோ நிலப்பரப்புல வந்து அப்சர்ப்ஷனும் அதிகமா இருக்கும், எமிட் பண்றதும் சீக்கிரமா பண்ணிடும். பட் இப்போ நீர்ப்பரப்பு அப்படிங்கும்போது சூரிய வெப்பம் வந்து தாக்குனாலும் அது உடனே ஹீட் ஆகாது. ஸோ அது ஹீட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கிறதுனால ஸோ அந்த கடல் மேற்பரப்புல இருக்க காற்றோட அழுத்தம் அந்த அடர்த்தி அப்படிங்கிறது வந்து மெல்லிசாயிடும். இப்போ காற்று மூலக்கூறுகளை வந்து வெப்பம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அது விரிவடையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிசிக்ஸ்ல வந்து படிச்சிருப்போம் இல்லையா? மூலக்கூறுகள் வந்து விரிவடையும். அப்ப அந்த இடத்துல வந்து குறைந்த காற்றழுத்தம் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த குறைந்த காற்றழுத்தத்தை நிரப்புறதுக்காகத்தான் வெளியில, அதாவது அதை சுத்தி இருக்கக்கூடிய அதிகமான காற்றழுத்த, அதாவது என்ன சொல்றது, இப்போ நீர் எப்படி வந்து அதிகமா அதிக நிறை இருக்க பகுதி வந்து குறைவான இடத்துக்கு வந்து நகரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அதாவது இப்ப தண்ணின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து அதிகமா இருக்க இடத்துல இருந்து குறைவான இடத்த நோக்கி பாயும் இல்லையா? மேட்ல இருந்து பள்ளத்துக்கு பாயிற மாரி, பிரஷர் அதிகமா இருக்க இடத்துல இருந்து பிரஷர் லோவா இருக்கிறதுக்கு பாயும். அதே மாதிரிதான் காற்று மூலக்கூறுகளும் அதிக அழுத்தத்துல இருக்க மூலக்கூறுகள் எல்லாமே இந்த லோ பிரஷரை நோக்கி பாயும். அப்படி நமக்கு பாயும் போது அந்த இடத்துல ஒரு சர்க்குலேஷன் உருவாகி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது ஒண்ணு உருவாகுது. அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா புயலா மாறுது. இது மூலியமா நமக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. ஸோ போன குரூப் 2ல வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. மாடல்ல வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது எதனால இப்போ வந்து அதிகமா அரபிக்கடல் பகுதியில புயல் வந்து அதிகமா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. வங்கக்கடலை கம்பேர் பண்ணும்போது இப்போ அரபிக்கடல்லையும் வந்து புயல்கள் வந்து அதிகமா உருவாகுது. இந்த புயல்கள் உருவாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா கடல் மட்டத்தோட அது மேற்பரப்புல வந்து வெப்பநிலை வந்து அதிகமாகிறது தான். ஸோ வருஷம் வந்து பார்த்துட்டோம்னா 1°C அப்படிங்கிற வீதத்துல வெப்பநிலை வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இந்த வெப்பநிலை அதிகமாகிறதுனால காற்று மூலக்கூறுகள் அப்படிங்கிறது வந்து விரிவடைஞ்சு அந்த இடத்துல குறைவான காற்றழுத்த பகுதி உருவாகுது. அதை நிறைவு பண்றதுக்கான அதாவது அது சுத்தி இருக்கக்கூடிய அதிக காற்றழுத்த மூலக்கூறுகள் அதை நோக்கி வந்து பாயறதுனால நமக்கு அந்த அந்த புயல் சின்னம் அப்படிங்கிறது உருவாகுது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது உருவாகி புயல் சின்னம் உருவாகுது. இதனால அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து கடலோர பகுதிகளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதுதான் இதுக்கான ரீசன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வானிலை காலநிலையில வந்து இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ புயல் வருது அப்படின்னா அதுக்கான ரீசன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி புயலுக்கான பெயர்கள் வந்து சூட்டுறாங்க இல்லையா? ஸோ வந்து 8 நாடுகள் வந்து இருந்தது 2021க்கு முன்னாடி. இதுக்கப்புறம் வந்து ரீசெண்டா வந்து நாடுகள் வந்து இணைச்சாங்க. மொத்தம் அந்த கூட்டமைப்புல 22 நாடுகள் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ கூட பெங்கால் புயல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆரம்பிச்சிருக்கு. மழைப்பொழிவு இந்த வாரத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எந்த நாடு வந்து இதுக்கான பெயர் சூட்டுச்சு அப்படிங்கறது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. அடுத்து அவைக்கு அபூர்வ நெல்லிக்கனியை பரிசளித்த அதியமான். இந்த ஸ்டோரி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ அதியமான் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா தகடூரை ஆட்சி செய்த மன்னன். ஓகேங்களா? ஒரு குறுநில மன்னன். இந்த தகடூர் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய தர்மபுரி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து குதிரை மலை அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம். இந்த தகடூர் பகுதி வந்து குதிரை மாதிரி இருந்ததுனால குதிரை மலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவரோட முழு பெயர் என்ன அப்படின்னா அதியமான் நெடுமான் அஞ்சி அப்படிங்கிற அந்த ஃபுல் நேம். இவரோட ஃபுல் நேம். இவருக்கு வந்து முக்கியமான ஒரு நண்பர் யாருன்னா ஔவையார். ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றது, பாரியும் கபிலரும் இருப்பாங்க இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்க மன்னனும் புலவரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாரி, கபிலர், அப்புறம் வந்து ஆயண்டிரன் ஆயண்டிரனும் அணிச்சேரி முடமோசியாரும் இவங்கள மாதிரி ஔவையாரும் அதியமானும் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஔவையார் வந்து நல்ல வயசானவங்க. பட் அதியமான் அப்படிங்கிறவரு அந்த அளவுக்கு வயசானவர் இல்ல. ஆனா அவங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஔவையாரோட அட்வைசஸ் எல்லாத்தையுமே வந்து அதியமான் கேட்பாரு. ஸோ ஔவையார் வந்து என்ன சொன்னாலும் கேட்பாரு. அதே மாதிரி அதியமானுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஔவையார் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ ஒரு தடவை வந்து அதியமான் வந்து மலைக்கு போயிட்டு இருக்கும்போது மலையோட ஒரு பிளவுபட்ட பகுதியை வந்து பார்க்குறான். நான் வந்து இந்த ஸ்டோரி வந்து ஷார்ட்டா சொல்றேன், ஜஸ்ட் கேட்டுக்கோங்க.
அந்த பிளவுபட்ட பகுதியில வந்து ஒரே ஒரு மரம் தான் இருக்கு, நெல்லிக்காய் மரம். அந்த நெல்லிக்காய் மரத்தோட உச்சியில ஒரே ஒரு நெல்லிக்காய் பழம் மட்டும் இருக்கு. அதை பறிச்சுட்டு வந்துடுறான். சுத்தி இருக்கவங்க கிட்ட கேக்குறான், என்ன இந்த பிளவுபட்ட இடத்துல ஒரே ஒரு மரம் தான் இருக்கு, அதுல ஒரே ஒரு பழம் தான் பழுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் இந்த நெல்லிக்காய் வந்து பழுக்கும், அதுவும் ஒரே ஒரு பழம் தான் வந்து இந்த மரம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சாப்பிட்டா வாழ்நாள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வாங்கிக்கிட்டே எடுத்துட்டு போயிட்டான். எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு யோசனை, இது நான் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது, நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் இருக்க போகுது, இல்ல. அதனால நம்ம இதை வந்து ஔவையாருக்கு கொடுக்கலாம். அவரோட சேவை அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்புறம் வர மன்னருக்கும் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கருதி அவைக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு. அவை வந்து ஃபர்ஸ்ட் வாங்கினோடனே அப்படியா கொடு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு இந்த பழம் ரொம்ப ருசியா இருக்கே, எப்படி உனக்கு கிடைச்சது, எங்க இருந்து கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போதுதான், சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கேட்குறாங்க. ஸோ அவைக்கு வந்து முன்னாடியே சொல்லப்பட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. நீ சாப்பிடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவையும் அந்த அளவுக்கு வந்து பெருமிதமானவங்க தான். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கேட்கும்போது தான் உண்மைய வந்து சொல்றான். இந்த மாதிரி இத சாப்பிட்டா வந்து வாழ்நாள் அதிகரிக்கும். ஒரே ஒரு பழம் தான் இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப ஔவையார் வந்து நெகிழ்ந்து போறாங்க. ஸோ அவனோட வள்ளல் பார்த்து நெகிழ்ந்து போறாங்க. அதே மாரி இன்னொரு ஸ்டோரியும் வந்து புக்ல குடுத்திருப்பாங்க. காஞ்சியான தொண்டைமான் இளந்திரையன். ஸோ இவர் வந்து அதியமான் கூட போரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஸோ இது வந்து அதியமானுக்கு தெரிய வருது. அதியமான் வந்து என்ன ஃபீல் பண்றாருன்னா, எதுக்கு சண்டை போடணும்? நட்பு நாடாவே இருந்துட்டு போயிரலாமே! இதனால எவ்ளோ பேர் வந்து இறந்து போறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. ஸோ அவரோட எண்ணத்த வந்து புரிஞ்சுகிட்ட ஔவையார் வந்து தொண்டைமான் கிட்ட ஆ போறாங்க. ஏன்னா ஔவையாருக்கு வந்து தொண்டைமான பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருந்திருக்கும். பட் இதுவும் ஒரு ரீசனா வந்து அமைஞ்சது தொண்டைமான வந்து பார்க்கறதுக்கு. ஸோ தொண்டைமான் கிட்ட தூது போறாங்க. அப்ப தொண்டைமான் வந்துட்டு ஔவையார வந்து கூப்பிட்டு வந்து பாருங்க, என்னோட படைக்கோட்டில்லாம் பாருங்க. படைக்கோட்டில் அப்படிங்கிறது வந்து அவரோட போர்க்கருவிகள்லாம் வைக்கப்படக்கூடிய இடம். அந்த படைக்கோட்டில வந்து அவரோட வாள்கள் வந்து சுத்தமா கிளீன் பண்ணி, நெய்யெல்லாம் பூசி நல்லா பளபளப்பா வச்சிருக்காரு. ஸோ போய் காட்டுறாரு. பாருங்க என்கிட்ட எவ்வளவு பொருட்கள் இருக்கு. ஆ எல்லாத்தையும் வந்து நான் ப்ராப்பரா வந்து வச்சிருக்கேன். அவன் கூட சண்டை போடுறதுக்காக அப்படின்னு. அப்ப ஔவையார் வந்து சொல்றாரு, ஆமா கரெக்ட் தான். உங்களோட படை பொருட்கள் எல்லாமே ரொம்ப சுத்தமா, நீட்டா இருக்கு. ஆனா, அதிகமான்கிட்ட இருக்கிறதெல்லாம் துருப்பிடிச்சு போயி, மழுங்கி போயி, இந்த மாதிரி இருக்கு. ஆனா, நீங்க 2 பேருமே வந்து நல்லவங்க. அ ஆனா, அதியமானோட போர்க்கருவிகள் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவன் நெறைய போர்கள ஃபேஸ் பண்ணி வெற்றி பெற்றிருக்கான். அதனால தான் அவனோட போர்க்கருவிகள் எல்லாமே இந்த மாதிரி மழுங்கி போயி, சுத்தம் இல்லாம துருப்பிடிச்சு இருக்கு. ஆனா, உன்னோட கருவிகள் போர் இன்னும் சந்திச்சது கிடையாது. அதனால பளபளப்பா இருக்கு அப்படின்னு சூச்சகமா சொல்லிட்டு வந்துடுறாங்க. அப்ப தொண்டைமான் வந்து யோசிக்கிறான். ஓகே நம்ம வந்து அதிகமா போர் போனது கிடையாது. அவன் வந்து அதிகமா போர் போய் அதோட டெக்னிக்ஸ வந்து தெரிஞ்சு வச்சிருக்கான். ஸோ நம்ம போனா தோத்துருவோம். நம்ம போர் புரியாம நட்பாவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போர் புரியறதுக்கானத கைவிட்டுட்டான். அந்த எண்ணத்தையே வந்து கைவிட்டுட்டான். இதையும் நம்ம ஸ்கூல் புக்ல வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ சங்க காலத்து ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் வந்து இது. ஓகேங்களா? ஸோ அடுத்து இந்த அதியமான் நெடுமாற அஞ்சிய வந்து யாரு வந்து அப்போ போர் மூலியமா வெற்றி கொண்டது அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, அந்த தகடூர வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்த அதே நேரத்துல சேர நாட்டு அரசன் பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிறவர். ஸோ இவர் மூலியமா தான் அதியமான் வந்து தோற்கடிக்கப்படுவாரு. ஸோ இது வந்து நமக்கு ஸ்கூல் புக்ல இல்ல. நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிறவர் வந்து அதியமான் மேல போர் புரிய வராரு. ஓகேவா? ஸோ அதியமான் வந்து ஃபர்ஸ்ட் பயப்படுவான். நம்ம போனா கண்டிப்பா தோத்துருவோம். ஏன்னா அவர் ஒரு பெரிய அரசர். நம்ம வந்து சின்ன ஒரு படைய தான் வச்சிருக்கோம். நம்ம போய் எப்படி அவங்க கூட சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு கோட்டைக்குள்ளேயே வந்து இருப்பான். ஸோ இவர் ஔவையார் தான் வந்து போய் அவர பார்த்து அட்வைஸ் பண்ணி வீரமான பாடல்கள்லாம் வந்து பாடுவாரு. அவரோட வீரமான புலமை கேட்டு கொதிச்சு எழுந்து, சரி நான் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு போருக்கு போவான். ஸோ அதே மாரி தோற்கடிக்கப்பட்டு இறந்தும் போயிடுவான். இத கேட்ட ஔவையார் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ யாரால தோற்கடிக்கப்பட்டார்னா, சேர நாட்டை சேர்ந்த பெருஞ்சேரல் இரும்பொறை அப்படிங்கிறவர்னால. அடுத்து சுகாதாரம் பேணுவது நமது உரிமை அப்படின்னு சொல்லிட்டு, இதுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. உலக சுகாதார நிறுவனம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா, ஐநா மூலியமா 1948ஆம் ஆண்டு ஏப்ரல் 7ஆம் தேதி WHO
அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கறத ஒண்ணு ஏற்படுத்தினாங்க. ஓகேங்களா? இந்த ஏப்ரல் 7ஆம் தேதி தான் நம்ம உலக சுகாதார தினமா செலிப்ரேட் பண்றோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மெயின்ஸ் ஓரியன்டடா கண்டிப்பா சுகாதாரம் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் மெயின்ஸ்ல இடம்பெறும். ஏன்னா சுகாதாரத்துக்கு தான் இந்தியா போன்ற பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுல சுகாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுகாதாரத்துக்காகவே நம்ம நிறைய ஸ்கீம்ஸ் வந்து லான்ச் பண்றோம். ஸோ நீங்க எந்த சுகாதாரம் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் கேட்டாலும் நீங்க ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7 அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் பார்த்தோன்னே வந்து மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் விட உங்க பேப்பர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தெரிஞ்சாதான் மார்க் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மேகசின்ஸ் எல்லாம் படிக்கிறதே. ஓகேவா? ஸோ எல்லாரும் நார்மலா ஸ்கூல் புக்ஸ் படிக்கிறது, இன்ஸ்டியூட்ல கொடுக்குற மெட்டீரியல் படிக்கிறது, இதை வந்து எல்லாருமே மீன்ஸ் படிக்கிற எல்லாருமே பண்ணுவாங்க. பட் அதையும் தாண்டி நீங்க எஃபர்ட் போடும்போது தான் உங்க பேப்பர் வந்து தனியா தெரியும். உங்களுக்கு ஸ்கோர் அப்படிங்கிறதும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி தமிழரசு அப்படிங்கிற ஒரு மேகசினை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து புக்ஸ் லிஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி இந்த புக்ஸ் எல்லாமே படிங்க, இந்த மேகசின் எல்லாமே படிங்கன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த புக்ஸ் லிஸ்ட்ல இருக்கிறதுனால தான் நம்ம இதை வந்து பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இந்த பாயிண்ட்லாம் வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ குணப்படுத்தக்கூடிய நோய்களால், அதாவது தொற்றா நோய்களாலும் எடுத்துக்கலாம். குணப்படுத்தக்கூடிய நோய்களால வந்து 25% மக்கள் வந்து உலக அளவுல பாதிச்சிருக்காங்களாம். ஓகேங்களா? அதே மாதிரி பயங்கர நோயாக கருதப்படக்கூடிய இந்த எய்ட்ஸ், சார்ஸ், மலேரியா இந்த மாதிரியான நோய்களுக்கான தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கிறதுல தீவிரமா இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு தடுத்துடணும்னு. இப்போ மலேரியாவுக்கு கூட 2021, 22 காலகட்டத்துல வந்து மஸ்கியூரிஸ் அப்படிங்கிற ஒரு தடுப்பூசி அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. மஸ்கியூரிஸ் அது பேரு. அந்த ரிவர்ஸ்டு ஆர்என்ஏ தடுப்பூசி, இது வந்து ஆர்என்ஏ தடுப்பூசின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த வெப்பமண்டல பகுதிகள்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல ஆப்பிரிக்கா அந்த மாதிரியான நாடுகள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொசுக்கடி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த அந்த நாட்டுலதான் வந்துட்டு அதிகமான மலேரியா அப்படிங்கிறது வந்து தாக்கப்படுது. நம்ம நாடும் வந்து வெப்பமண்டலத்தை சார்ந்துதான் இருக்கு. ஸோ நம்ம நாட்டிலயுமே வந்து அந்த கொசுக்கடி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம தடுப்பூசி வந்து கண்டிப்பா பயன்படுத்தி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச தடுப்பூசி வந்து மஸ்கியூரிஸ், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பெரியம்மையை வந்து நம்ம தடுத்துட்டோம். ஸோ இந்த நோயை வந்து 1979 வந்து உலக சுகாதார நிறுவனமே சொல்லிட்டாங்க. பெரியம்மை அப்படிங்கிறது வந்து முற்றிலும் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து உலக சுகாதார நிறுவனம் சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய நோய்களை வந்து பட்டியலிட்டு புத்தகமா வந்து வெளியிட்டிருக்கு. இந்த புத்தகத்துல 10வது பதிப்பு 1992 வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? இந்தந்த நோய்கள்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சர்வதேச நோய் பட்டியல்ல வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய நோய்களும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கணும். அதே மாதிரி உலக சுகாதாரம் தெரியும், ஜெனீவாவை தலையிடமா வச்சு செயல்பட்டு வருது. இதுல வந்து 192 உறுப்பு நாடுகள் வந்து இருக்கு. ஓகேவா? அடுத்து ஒவ்வொரு வருஷமும் இதுக்கான டைரக்டர் ஜெனரலை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த அமைப்புல 3500 சுகாதார பணியாளர்கள் வந்து பணியாற்றிட்டு வராங்க. 147 நாடுகள்ல வந்து அலுவலகங்கள் அப்படிங்கிறது இருக்கு உலக சுகாதார நிலையத்துக்கு. ஓகேவா? அடுத்து சுகாதாரம்னு பார்த்துட்டோம்னா உலக நாடுகளோட சுகாதார அமைச்சர்கள் எல்லாருமே 1978ஆம் ஆண்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஆல்மா ஆட்டா அப்படிங்கிற இடத்துல சேர்ந்தாங்க. கிபி 2000 ஆண்டுக்குள்ள அனைவரும் சுகாதாரம் கிடைக்க ஏற்பாடு செய்வோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியும் எடுத்துக்கிட்டாங்க. பட் இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் சுகாதாரம் கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடையாது. ஸோ இதுக்குன்னு ஒரு இலக்கு வந்து நிர்ணயிப்பாங்க. சரிங்களா? இலக்கு நிர்ணயிச்சு அந்த இலக்குக்குள்ள நம்ம வந்து இந்த நோய்களை வந்து கட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறது வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா இந்தியாவுல 20% பேர் வந்து வளர்ச்சி குன்றி காணப்படுகிறார்கள். இது வந்து ஒரு முக்கியமான டேட்டாங்க. 20% பேர் வந்து வளர்ச்சி குன்றி காணப்படுறாங்க. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள்ல 47% குழந்தைகளுக்கு வந்து ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்பட்டிருக்கு. இதை நிவர்த்தி பண்றதுக்காக தான் நம்மளோட தமிழ்நாடு அரசு ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க 2024. இது வந்து தாய் சேய்
ஆனா அதுதான் அம்மாவுக்கும் குழந்தைகளுக்குமான ஒரு திட்டம். சரியா? ஊட்டச்சத்து பெட்டகம் வந்து குடுப்பாங்க. அதுல வந்து பேரிச்சம்பழம், புரோட்டீன் பவுடர் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அதான் ஊட்டச்சத்தை உறுதி திட்டம். இன்னொன்னு அந்த 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் அப்படிங்கும்போது, நமக்கு குழந்தைகளோட முக்கியத்துவம் தெரியும் இல்லையா? ஸோ 5 வயதுகளுக்குட்பட்ட குழந்தைகளா இருந்தாலே, அதுக்கு மேல இருக்கிற குழந்தைகளுக்கும் வந்து ஊட்டச்சத்து குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம காலை உணவு திட்டம் அப்படிங்கிற ஒண்ணையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஐநா மனித வளர்ச்சி சுகாதாரம் பற்றிய ஆய்வை 177 நாடுகள்ல மேற்கொண்டதுல இந்தியா வந்து சுகாதாரத்துல எத்தனையாவது இடத்துல இருக்கு? 127வது இடத்துல இருக்கு அப்படிங்கிறது வேதனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஏன் வந்து நமக்கு சுகாதாரம் வந்து எல்லா மக்கள்கிட்டயும் போகலைன்னா, இந்தியால மக்கள் தொகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இவ்ளோ கெப்பாசிட்டி, இவ்ளோ மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல வந்து எல்லாருக்கும் சுகாதாரம் குடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவால். ஓகேவா? அடுத்து 2400 நோயாளிக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற விகிதத்துல தான் இந்தியாவுல இப்போதைக்கு நிலைமை இருக்கு. அதுலயும் பெண் மருத்துவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகேங்களா? அதாவது 30,000 பேர் கொண்ட மக்கள் தொகைக்கு ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் தான் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால என்ன சொல்றது? எல்லாருக்கும் சுகாதாரம் அப்படிங்கிறது நமக்கு எளிதில எட்டக்கூடிய வகையில இல்ல. அதுதான் வந்து இப்போதைக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய நிலைமை. இந்தியாவுல சுமார் 2 கோடி குழந்தைகளுக்கு வைட்டமின் ஏ பற்றாக்குறை அப்படிங்கிறது வந்து இருக்கு. இதனால அந்த குழந்தைகளுக்கு கண் பார்வை அப்படிங்கிறது பாதிப்பு வந்து ஏற்படுது. சரிங்களா? இவர்களுக்கு தேவைப்படக்கூடிய மருந்துகளுக்காக நம்ம 20% மட்டும் தான் நிதி வந்து ஒதுக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து 20% மட்டும் தான் நிதி அப்படிங்கிறது வந்து ஒதுக்குறாங்க. ஸோ குழந்தைகளோட இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முக்கியமான டேட்டாங்க. மெயின்ஸுக்கும் சரி, பிலிம்ஸுக்கும் சரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான டேட்டா. குழந்தைகளோட இறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சும்போது 1000க்கு 149 இருந்துச்சு. ஆனா இப்போ 50ஆ வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ 1000 பேத்துக்கு 50 குழந்தைகள் தான் இறக்குறாங்க அப்படிங்கிற மாரி ஆயிருக்கு. ஆனா நம்மள விட ஐரோப்பால எடுத்தீங்கன்னா 1000 குழந்தைகளுக்கு 10 பேர் தான் வந்து 10 குழந்தைகள் தான் இறக்குறாங்க. அதே மாரி மலேசியா, தாய்லாந்து இதுல மலேசியால 15 பேர், தாய்லாந்துல 27 இந்த மாரி தான் வந்து குறைவான எண்ணிக்கை இருக்கு. பட் நம்ம இன்னும் இந்த 50ல இருக்கோம். இதையும் வந்து நம்ம குறைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதே மாதிரி காசநோய். காசநோயால நிமிடத்துக்கு ஒருத்தர் இந்தியாவுல வந்து இறக்குறாரு அப்படின்னு வந்து ஒரு தகவல் வந்து சொல்லுது. ஓகேங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் பேர் வந்து காசநோயால இறக்குறாங்க. ஸோ காசநோய் வந்து எதனால ஏற்படுது? மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற வைரஸ்னால ஏற்படுது. இது வந்து எலும்புகள்ல பாதிப்பு வந்து அதிகமா கொடுக்கும். ஓகேங்களா? இந்த காசநோய வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு NTEB அதாவது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் அப்படிங்கிறதே வந்து நம்ம அரசு வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது மூலியமா இந்த டாட்ஸ் அந்த மருத்துவ சிகிச்சை மூலியமா வந்துட்டு காசநோய்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும். 2025க்குள்ள காசநோயை வந்து முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு அப்படிங்கிறது வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணது எல்லாத்தையுமே நீங்க வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து ஜான்சி ராணி. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தான். உலக மகளிர் தினம் மார்ச் 8 அப்படிங்கிறதுனால ஜான்சி ராணிய பத்தி இங்க குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜான்சி ராணில இந்த ஸ்டோரியில வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஒரு சிறுகதை மாரி தான் வந்து குடுத்துருக்காங்க. புக்ஸ் இருக்கு. PDF இருக்கு. வேணா நீங்க டவுன்லோட் பண்ணி ரீலோட் பண்ணி பாருங்க. ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுல இருந்து எதுவும் இல்ல. அதனால இது தவிர நம்ம அடுத்த ஒரு முக்கியமான டாபிக் இருக்கு. அதுக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? பேஜ் நம்பர் 56. உலக மகாகவி. ஸோ இதுல வந்து நம்ம பாரதியாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உலக கவிதைகள் தினம் மார்ச் 21. இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மகாகவி பாரதியார் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சுதந்திர போராட்டத்துல தன்னோட கவிதைகள் மூலியமா மக்களுக்கு வந்து சுதந்திர போராட்டத்தை பத்தி தெரியப்படுத்தினவர். தேசிய உணர்வையும் வந்து கொடுத்தவர். 1914ல முதல் உலகப்போர் அப்படிங்கிறது நடந்திருக்கும். 14ல இருந்து 18 வரைக்கும். இது மூலியமா இந்தியாவுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பார்த்தாரு. எந்த ஒரு நல்லதும் நடக்கல. அப்ப பாரதியார் வந்து புதுச்சேரியில வந்து தங்கி இருந்தாரு. புதுவை. ஸோ புதுவை அப்படிங்கிறது பிரெஞ்சு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு இடம்.
ஸோ இங்க இருந்து ஆங்கிலேயர்கள் வந்து இவரை கைது பண்ணிடுவாங்க. பிரெஞ்சு பகுதிக்கு வந்து போயிருப்பாரு. தலைமறைவா இருந்திருப்பாரு. ஸோ அந்த காலகட்டத்துல எல்லாருமே மோஸ்ட்லி ஆங்கிலேயருக்கு கைதுக்கு தப்பிச்சுட்டு புதுவை அரசு கிட்ட தான் போய் இருப்பாங்க. ஸோ அங்க ஆங்கிலேயர் போக மாட்டாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அங்க வந்து ரங்கசாமி அப்படிங்கிறவர் வந்து சுதேசமித்திரன் பத்திரிகையை வந்து நடத்திக்கிட்டு இருப்பாரு. அதுல வந்து கட்டுரைகளும், கவிதைகளும் இவர் வந்து எழுதிட்டு இருப்பார். ஸோ ஒரு கட்டுரைக்கு இவ்வளவு அப்படின்னு இல்லாம மாசத்துக்கு ரூ. 30 சேலரி அப்படிங்கிற ஒரு ஃபிக்சேஷன்ல பாரதியார் வந்து கட்டுரைகளை வந்து அதுல எழுதிட்டு இருப்பாரு. ஸோ பாரதியார் நமக்கு தெரியும் ரொம்ப வறுமையில வாடினவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வறுமைக்கு நிவர்த்தி பண்ணதுக்கு இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ புதுவையில இருந்து மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கே வந்துடலாம். சென்னைக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து எங்க வராரு? சென்னைக்கு வராரு. சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடலூர் சப் ஜெயில்ல வந்து அவர கைது பண்ணி வச்சுட்டாங்க சென்னைக்கு வரும்போது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ம் அவர ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் இவர் என்ன பண்ணுவாரு? நிறைய அ கூட்டத்துல வந்து பேசுவாரு. ஸோ பொது மேடைகள்ல வந்து பார்த்துட்டோம்னா, கூட்டம் வந்து நடத்துவாங்க. அதுல வந்து ரங்கசாமி இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொருத்தர் சாரி இதுல இருக்கும் மென்ஷன் பண்ணிருக்கு பாருங்க. திருவல்லிக்கேணியில வந்து அடிக்கடி வந்து இந்த மாதிரி கூட்டம் வந்து நடக்கும். சத்தியமூர்த்தி மறந்துட்டேன் அந்த பேர் வந்து. சத்தியமூர்த்தியும் வந்துட்டு இருப்பார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து மேடை பேச்சாளர்கள். ஸோ இவங்க பேசுனாங்க அப்படின்னா உட்கார்ந்துருக்கவங்க யாருமே எழுந்து போக மாட்டாங்க. ஒரு தடவை இந்த மாதிரி பேசும்போது சத்தியமூர்த்தி சத்தியமூர்த்தி பேசினதுக்கு அப்புறமா என்ன சொல்லிடுவாரு அப்படின்னா, பாரதியார் வந்து இந்த கூட்டத்துல பேசல, இதுக்கு அடுத்து வர கூட்டத்துல பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போய் உட்கார்ந்துருவாரு. பட் அந்த கூட்டம் வந்து கலைஞ்சிருக்காது. பாரதியார் பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டமே வந்து கலைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு முக்கியமான இன்சிடென்ட். ஏன்னா பாரதியாரோட ஸ்பீச் வந்து எந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து விரும்புனாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. அதே மாதிரி செல்லம்மாளையும் வந்து பார்த்துட்டோம்னா, அடிக்கடி வெளிய எங்கெங்க போறாரோ, அப்பல்லாம் செல்லம்மாவையும் கூட்டிட்டு போவார். ஸோ இது வந்து நெறைய பேத்துக்கு அங்க இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு வந்து பிடிக்காம இருந்தது. என்னது இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்காக தான் இந்த பாட்ட வந்து பாடியிருப்பாரு. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமோ. எப்போ நீங்க வந்து ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்பதான் வந்துட்டு இந்த உலகம் வந்து அறிவிலோங்கி தழைக்கும் அப்படிங்கிறது. இந்த கூட்டம் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? ஆம் பாரதியார் வந்து பேசுறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அப்போதான் வந்துட்டு இந்த பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு அந்த சமயத்துல தான் வந்து பாடியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இந்த இன்சிடென்ட் வந்து நமக்கு ஸ்கூல் புக்லயே வந்து குடுத்திருப்பாங்க. என்னன்னா 1919ல வந்து ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிறதுக்காக காந்தி வந்து சென்னைக்கு வந்திருப்பாரு. ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடக்கும். எங்க அப்படின்னா, ராஜாஜியோட வீட்ல வந்து எல்லாரும் கூடியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ கூட யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, இந்த ரங்கசாமி அப்படிங்கிறவரும் இருப்பாரு. தேசாய் மகாதேவ தேசாய் அப்படிங்கிறவரும் வந்துட்டு இருப்பாரு. இவங்க ஸோ நமக்கு பாரதியார் வந்து எதையுமே வந்து ஒரு பொறுமை அப்படிங்கிறது வந்து பாரதி கிட்ட இருக்காது சொல்லப்போனா. எல்லாத்துலயும் எல்லா நேரமும் வந்து ஆவேசமாவே தான் இருப்பாரு. மனசுல வந்து எதையுமே வச்சுக்க மாட்டாரு. பட்டு பட்டுன்னு பேசிட்டு வந்துருவாரு. ஸோ இந்த கூட்டம் குழுமிட்டு இருக்கும்போது பாரதியார் வந்து அந்த நமக்கு தெரியும்ல அந்த திருவல்லிக்கேணியில வந்து கூட்டம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நேரா குடு குடு குடுன்னு போயிடுறாரு. நேரா காந்தி கிட்ட போயிடுறாரு. காந்தி கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து சொற்பொழிவு ஆற்றப் போறேன். சாயந்தரம் 5:30 மணிக்கு சொற்பொழிவு இருக்கு. நீங்க வந்துட்டு அதுல தலைமை ஏத்துக்கிறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. காந்திக்கு வந்து யார்ரா இவரு? டக்குன்னு வந்து கேட்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, பட் மறுக்கவும் மாட்டாரு. காந்தி என்ன பண்ணுவாருன்னா, மகாதேவ தேசாய வந்து பார்க்குறாரு. ஸோ மகாதேவ தேசாய் தான் அந்த ஷெட்யூல்லாம் வச்சிருப்பாரு. என்ன இன்னைக்கு நம்ம எங்கெங்க போறோம், வரோம்னு சொல்லிட்டு. ஸோ மகாதேவ தேசாய் வந்து ஷெட்யூல் படி இல்ல நமக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போற வேண்டிய சூழ்நிலை இருக்கு அப்படின்னு சொல்லவும், அப்ப காந்தி சொல்றாரு, இல்லங்க இன்னைக்கு என்னால வர முடியாது. நாளைக்கு வேணா உங்களோட கூட்டத்த வந்து நடத்துறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. உடனே பாரதி டக்குன்னு இல்ல நாளைக்கெல்லாம் அந்த கூட்டத்த வந்து ஒத்தி வைக்க முடியாது. சரி ஓகே நான் போய் அந்த கூட்டத்த பார்த்துக்கிறேன். இருந்தாலும் நீங்க எடுக்கக்கூடிய முன்முயற்சிக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். ஸோ காந்தி வந்து ஆச்சரியமா இவர பார்த்துட்டு யார் இவரு? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு அந்த கூட்டத்துல. அப்ப ராஜாஜி சொல்றாரு, இவர் வந்து எங்களோட தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இவர வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். இவர பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு இங்க யாருமே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. ஓகேங்களா?
ஸோ அந்த ஒரு இன்சிடென்ட் வந்து பாரதியோட அந்த என்ன சொல்றது பயப்படாம தைரியமா பேசக்கூடிய திறனும் அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரிய வருது. அதே மாதிரி தன்னோட காரியத்துல வந்து எந்த விதத்திலயும் வந்து தடங்கள் வந்து ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒருத்தராகவும் வந்து இருக்காரு. இவருக்கு எதனால உடல்நிலை சரியில்லாம போகுது, எதனால இறந்து போறாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, ஆல்ரெடி வறுமையில தான் இருக்காரு இவரு. வறுமையில இருந்தாலும் வந்து பார்த்துட்டோம்னா, அந்த கோயில்ல இருக்கக்கூடிய யானைக்கு வந்து தினமும் வாழைப்பழம், தேங்காய்ன்னு ஏதாவது ஒண்ணு வாங்கி குடுப்பாரு. அப்படி வாங்கி குடுத்துட்டு இருக்கும்போது, அதுகிட்ட எப்படியாவது பாசமா நம்ம பழகிரணும்னு ஒரு ஐடியால இவர் இருந்திருக்காரு. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நெறைய விலங்குகள் கிட்ட பாசத்த காட்டியிருக்காரு பாரு. சிட்டுக்குருவி கிட்டலாம் பாசமா இருந்திருக்காரு. எல்லா பறவைகள்கிட்டயும் பாசமா இருந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு தடவ பார்க்குக்கு போகும்போது, அங்க இருக்கக்கூடிய சிங்கத்துக்கிட்ட நான் போய் பேசணும். அத தொட்டு தழுவணும்னு சொல்லிட்டு, அந்த பாதுகாக்கிற காவலாளி கிட்ட கேட்டிருக்காரு. அவருன்ட்டு இல்லங்க, என்னங்க சிங்கத்துக்கிட்ட எல்லாம் போய் நீங்க பேசணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லவும், இல்ல நான் அத தொட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் நின்னு, அந்த சிங்கத்துக்கிட்ட நேரடியா நின்னு பேசியிருக்காரு. அந்த சிங்கம் வந்து கர்ஜனை பண்ணிருக்கு இவரு பேசினத கேட்டு. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்துருக்காங்க இதெல்லாம். இது வந்து ஒரு சிங்கத்துக்கிட்டயே நேரா போகக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது வந்து பாரதிக்கு இருந்திருக்கு அப்படின்னா, அவருக்கு மனசுல எந்த அளவுக்கு தைரியமா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சிங்கத்துக்கிட்ட நிக்கிறவர் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து நிக்க மாட்டாரா என்ன? அந்த அளவுக்கு தைரியமானவரு. இதே ஒரு எண்ணத்துல தான் அந்த யானைக்கிட்டயும் நம்ம ஒரு பாசமா பழகி ஒரு நட்போட இருக்கணும்னு நினைச்சிருக்காரு. பட் அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது பாரதியாருக்கு தெரியாம இருந்திருக்கு. ஒரு தடவ போய் வாழைப்பழம் வாங்கி குடுக்கும்போது, அந்த பாரதியார வந்து அப்படியே சுத்தி வளைச்சு, தும்பிக்கையால சுத்தி வளைச்சு யானை வந்து தூக்கிட்டு போயிருது அதோட கொட்டிலுக்கு. அந்த இடத்துக்கு வந்து கூடாரத்துக்கு வந்து தூக்கிட்டு போயிருது. தூக்கிட்டு போய் கீழ போட்டுறது. ஆனா நல்ல வேளை மிதிக்கல. கால் கிட்டயே வந்து வச்சிருக்கு. எந்த நேரம் வேணாலும் மிதிச்சிடலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல தான் பாரதி இருக்காரு. ஸோ அப்போ அங்க இருந்த வந்து குவளைக்கண்ணன்னு ஒருத்தர் வந்து கோவிலுக்கு போயிட்டு அந்த கோட்டத்துக்குள்ள போய் பாரதியார காப்பாத்தி கூட்டிட்டு வந்துர்றாரு. பட் இருந்தாலும் அந்த தும்பிக்காய் எல்லாம் வளைச்சு பிடிச்சு நெரிச்சுது இல்லையா? ஸோ அந்த நாள்ல இருந்து அவருக்கு உடம்பு வந்து சரியில்லாம போயிருது. ரொம்பவுமே வந்துட்டு வீக் ஆயிடுறாரு பாரதி. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து இறந்தும் போயிறாரு. இவர வந்து பாரதி உலக மகாகவி அப்படின்னு புகழ்ந்தவர் யாரு அப்படின்னா திருவிக்கா. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட். ஸோ பாரதியை உலக மகாகவி அப்படின்னு பாராட்டியவர் திருவிக்கா. ஸோ இத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மார்ச் மந்த் இதழ்ல இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ்லாம் எவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ மார்ச் மந்த்ல நம்ம என்னென்ன டேட்டாஸ் பார்த்தோம் அப்படின்னு ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். நாடாளுமன்ற தேர்தல் வந்து பார்த்தோம். தேர்தலுக்கான என்னென்ன விதிகள் இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேர்தலுக்கான விதிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவை நீங்க வந்து பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஓகேங்களா? கன்னியாகுமரியில என்னென்ன இருக்கு, காஞ்சிபுரத்துல என்னென்ன இருக்கு, இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? அது நோட் பண்ணிக்கோங்க. வானிலை காலநிலை, அப்புறம் ஔவைக்கு அபூர்வ நெல்லிக்கனி கொடுத்த அதியமான், அதுக்கப்புறம் உலக மகாகவி இது எல்லாமே வந்து பார்த்துருக்கோம். மீதி எல்லாமே நமக்கு வந்து தேர்வு நோக்கில இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க படிக்கணும் அப்படின்னா PDF டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு ஏப்ரலுக்கான தமிழரசு மேகசின்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.